த ஃபைனலி த ரிலீஃப். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த, நீங்க எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த வைல்டு கார்டு வீக் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதா மக்களே. ஸோ வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. அதுல சில பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் வைல்டு கார்டு என்ட்ரி எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா ரெண்டு பேரும் பேரா தான் என்ட்ரி ஆகுறாங்க. நாட் எ சிங்கிள் என்ட்ரி, பேர் என்ட்ரி அப்படின்றது தான். ஸோ இதுல விஜய் சேதுபதிக்கும் பிரஜனுக்கு இடையே நடக்கிற கான்வர்சேஷன்லாம் பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ரெண்டு பேரும் நண்பர்களாச்சே. ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் சினிமாக்குள் வந்த நபர்கள், ரெண்டு பேரும் ஒரே சீரியலில் நடித்த நபர்கள். மச்சான் வாடா போடா அப்படின்ற மாதிரி தான் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதாமே. ரெண்டு பேரும் நண்பர்கள் அல்லவா? ஸோ இந்த மாதிரி சில பல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதான் செய்யும். வா நண்பா போ நண்பா. நண்பர்கள் எப்படி பல நாள் கழிச்சு நண்பர்கள் மீட் பண்ணா அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் தானே, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி தகவல் வருகிறது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அருமையா இருக்கும். இப்பயே ஒரு ஃபைனலிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் அதுல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு போல இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் என் நண்பனா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் சரி, இந்த ஷோன்னு வந்துட்டா நான் வந்து நியாயமா தான் நடந்துப்பேன். நண்பனும் எவனும் கிடையாது, நான் நியாயத்தின் படி அடிப்பேன். ஷோல நான் என்ன பண்ணாலும் அதை நீ பார்த்து புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி நண்பனுக்கு என்ன அறிவுரைகள் சொல்ல முடியுமோ அந்த அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காரு போல. ஸோ நண்பன் அந்த ஸ்டேஜ் வரையும் தான். ஆனா வீட்டுக்குள்ள போட்டா நீ யாரோ நான் யாரோ, நீ ஒரு கண்டஸ்டன்ஸ் நான் ஒரு ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்கு. இட் வாஸ் குட் ஒன். ஸோ அது இப்படி பேசிட்டு இருக்க டைம்ல தான் சாண்ட்ராவும் வந்திருக்காங்க போல நடுவில். ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு ஏவி போட்டிருக்காங்க. சேர்ந்தா தனித்தனியான்னு தெரியல, ஏவி போட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் யாருன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. உள்ள போனவனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வைல்டு கார்டு உள்ள போய் டாஸ்க் பண்றது தான் சம்பவமே. ஓகே, ஸோ சீசன் 7ல ஞாபகம் இருக்கு, அர்ச்சனா போய் பண்ணதா இருக்கட்டும், பெஸ்ட் ஒஸ்ட் ஜால்ரா போடுறதுன்ற மாதிரி, ரயான் பண்ணதா சீசன் 8ல ரயான் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி, இட்டு ஒஸ்ட் நடிப்பு இந்த மாதிரி நிறைய டேக் லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி டேக் லைன்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ள அமைச்சு வைல்டு கார்டு பண்ற சம்பவம் தான் சிறப்பான சம்பவமா இருக்கும் அப்படின்றது தான் தகவல் வருகிறது. அதுல சாண்ட்ரா ஏதோ பயங்கரமான உள்ள போயிட்டு சாண்ட்ரா பண்ண சம்பவம் தான் அதிர்ச்சிக்குள்ளாக்குது. வேற மாதிரி வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது. ஆனா என்ன சம்பவம், எப்படியாப்பட்ட சம்பவம் அப்படின்லாம் தெரியல. ஆனா சம்பவம் உறுதி, அதுவும் சாண்ட்ரா கையில இருந்து உறுதி அப்படின்றது நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே, எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒண்ணு, சாண்ட்ரா மற்றும் பிரஜனோட சாண்ட்ரா. அடுத்ததாக நம்பர் 2 யார் தெரியுமா? திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் நுழைகிறார் ரெண்டாவதா. ஸோ திவ்யா கணேஷனுக்கு ஒரு ஏவி போட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்பவே ஆர்மி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது தெரியுமே, தமிழ் பிக் பாஸ்ல ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தில் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, கூட்டம் கூடுறதை நிறுத்த முடியாது. அந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு சீரியல் ஃபேன்ஸ் இருக்காங்க, வெளியே கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன டாஸ்க்னு நமக்கு தெரியாது. அந்த டாஸ்கையும் அவங்க கொடுக்கப்பட்டது ஓரளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா ஒரு பயங்கரமா எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஓரளவுக்கு நார்மலா போய் பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகிறது. ரெண்டாவது திவ்யா கணேஷ். மூணாவதா அமித் அவர்கள் வராரு. அமித்தோட இன்டர்வியூ பத்தி நானே சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல 20 நிமிஷம் வீடியோ போட்டு கண்டஸ்டன்ஸ் பத்தி ஒவ்வொருத்தர்கிட்ட நான் இது பேச போறேன் அதை பேச போறேன்னு சொல்லி ரிவீல் பண்ணிட்டு போயிட்டார். நான் வெயிட் பண்றேன். குறிப்பா அமித்தோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஐ எம் வெயிட்டிங் மக்களே, வெயிட்டிங். ஏன்னா அவர் சொன்னார் இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு, நான் இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா சுவாரஸ்யத்தையும் ரிவீல் பண்றேன், பயங்கரமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில சபரி ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸா ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ உள்ள போயிட்டு அவர் என்ன பேசுறாரு, ஏன்னா இங்க டிப்ளமேட்டிக் ஆன்சர்லாம் நான் இங்க பேச மாட்டேன், அங்க போயிட்டு ஷோல பண்றதை பார்த்து நீங்க ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் ஷோவை போயிட்டா இது வந்து பிக் பாஸ் சீசன் 9 ஒஸ்ட் சீசன்ல இருந்து ஃபேவரட் சீசனா மாத்துவேன், மக்களுக்கான ஒரு சீசனா நான் அமைய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கான டேலண்ட் அவர்கிட்ட இருக்குதான்னு கேட்டீங்கன்னா 100% இருக்கிறது. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் தமிழ் மேல நிறைய, என்னதான் ஒரு அதர் ஸ்டேட்டா இருந்தாலுமே தமிழ்லாம் சூப்பரா பேசுவார், பயங்கரமா பண்ணுவார். ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னை திரையில் நான் பார்த்துருக்கேன், அதுலேயே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார். வேற மாதிரி ஒரு ஆள் தான். பாட்டுக்கு பாட்டு இருக்கு, டைலாக் இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாருன்ற ஒரு ஃபீல் இருக்கு.
அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அமித் மூலியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். அதுல ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல மக்களே, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஸோ 3ஆவதா என்ட்ரி ஆகிறவர் அமித் பார்கவ் அப்படின்றதுதான். எபிசோடு பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெருசாலாம் இருக்காது. எப்பவும் போல 9:30 மணிக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு வழக்கம் போல முடியுமோ அத்தனை மணிக்கு தான் முடியும். நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் 8 மணிக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் போகும் ஒயில்ட் கார்டு என்ட்ரிலாம் அப்படின்னு நினைச்சா அப்பெல்லாம் பெருசா இல்லை. ஸோ விஏவி போட்டு உள்ள அனுப்புறது சிம்பிளா ஒரு 3 நாள் தானே அசால்ட்டா அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாராவது பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, 2வது திவ்யா கணேஷ், 3வது அமித் அவர்கள். குறிப்பா அமித் உள்ள போகும்போது அவங்க பொண்ணு இருக்குல்லையே, அந்த பொண்ணு பாட்டு பாடி இருக்கிறதா தகவல். அவங்க பொண்ணு ஆல்ரெடி ஒரு ஷோல வந்து பாட்டு பாடி இருக்காங்க, நல்லா பாடுவாங்க. இந்த ஷோலையுமே பாட்டு பாடி இருக்காங்கன்ற மாதிரி அது ஒரு பிளஸ்ஸா அமையும் அப்படின்றதான் தகவல் வந்திருக்கு. ஸோ மற்ற ஏதாவது அப்டேட் வந்ததா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். பாய் கைஸ்.